இந்த தங்கம் வாங்குவது போன்றவற்றை தவிர்ப்பார்களாக இருந்தால் அடுத்த கட்டத்துக்கு அவர்கள் சேமிக்க வேண்டும். என்றால் சிக்கல் நிலைமை உருவாகி கொண்டிருக்கின்றது, பணவீக்கம் வரப்போகின்றது, விலைகள் அதிகரிக்கப் போகின்றன. ஆகவே மக்கள் அதுக்கு தயாராக இருக்க வேண்டும். ஒரு நெருக்கடியை நோக்கி நாடும் உலகமும் நகர்கின்றன என்பதை மக்கள் உணர்ந்து, மிக முக்கியமாக இலங்கைக்கு அதிக அளவு அந்நிய செலாவணியை தருகின்ற உல்லாச பணத்துறை மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது, மத்திய கிழக்கு மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே டாலர் வரத்து குறைந்திருக்கின்றது. டாலர் வரத்து குறைந்து டாலர் வெளியேறுவது அப்படியே இருக்கின்றது. அது இன்னும் அதிகரிக்கிறது என்று சொன்னால் இலங்கை ரூபாயின் பெறுமதி கட்டுப்பாடுகளை விதித்தால் மக்களுக்கு கோபம் வரும். ஆக மின்சார கட்டணம் கூட கூட தாங்களாகவே உங்களுக்கு தெரியும் மின்குமிழ் ஒரே மின்குமிழை வைத்துவிட்டு ஏனையவற்றெல்லாம் மக்கள் அணைக்க வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்படுவார்கள். குறிப்பாக அந்த நடுத்தர வருமானம் குறைந்த வருமானம் உடையவர்கள். சிங்கப்பூர் அங்கே இருக்கின்றது, தென்கொரியா அங்கே இருக்கின்றது. அவர்கள் எல்லாம் எங்களுக்கு பின்னால் இருந்த நாடுதான் தென்கொரியா. சிங்கப்பூர் அங்கே இருக்கின்றது. அவர்கள்லாம் இலவசத்தை நம்பி வாழவில்லை. இலவசத்தை நம்பி வாழ்ந்தவர்கள் இன்றும் 1000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் வரிசையில் நிற்க வேண்டிய நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை ரூபாயின் பெறுமதி குறைய குறைய இறக்குமதி செலவும் அதிகரிக்க போகுது. இலங்கை ரூபாயில் இறக்குமதி செலவு அதிகரிக்க போகின்றது. ஆகவே பொருளாதாரம் மிக சிக்கலான கட்டத்தை நோக்கி சொல்கின்றது. ஆனால் இன்னொரு பிரச்சனை, அந்த இயலுமை இலங்கை பொருளாதாரத்துக்கு இல்லை. ஆகவே விலை என்ன அதிகரிக்க போகின்றது, மின்சார கட்டணங்கள் என்ன அதிகரிக்கலாம் என இலங்கை அரசாங்கத்துக்கு வேறு தெரிவில்லை. அப்படி இல்லாவிட்டால் பெட்ரோலுக்கு பற்றாக்குறை வரும், மின்சார வெட்டு ஏற்படும். உலக தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சிரேஷ்ட பேராசிரியர் கலாநிதி கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். தமிழ் உங்களுக்கும் ஊடறுப்பு நேயர்களுக்கும் மீண்டும் வணக்கம். மகிழ்ச்சி என்று நாங்கள் நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். ஆனால் அந்த மகிழ்ச்சி இலங்கையில் நீடிக்குமா என்கின்ற ஒரு அச்சம் பலரிடமும் அண்மை காலங்களிலே எழுந்திருக்கின்றது. ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கக்கூடிய அறிவுறுத்தல்களாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வரவு குறைவாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டு நாணயங்களினுடைய பெறுமதியினுடைய உயர்வாக இருக்கலாம். எல்லாம் இப்போது இலங்கைக்கு ஒரு பெரும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய பார்வையில் ஒரு நீண்ட காலமாக இந்த தளத்தில் பொருளாதாரம் தொடர்பான விடயங்களையும் மக்கள் கேட்க முடியும், அதிலும் சுவாரஸ்யம் இருக்கிறது என்கின்ற உருவாக்கியதில் நீங்களும் ஒருவராக இருக்கின்றீர்கள். அதே போன்று உங்களுடைய நண்பர் கணேசமூர்த்தி விரிவுரையாளர் கணேசமூர்த்தி இருக்கின்றார். கடந்த காலங்களிலே இவ்வாறான செவ்விகளை எல்லாம் மக்கள் கூர்ந்து கவனிப்பது மிக மிக குறைவு. ஆனால் இப்போது இந்த விடயங்களுக்குள் மக்கள் அதிக அளவில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். நான் உங்களிடம் முன்வைத்த வினா, மகிழ்ச்சி தொடருமா அல்லது மகிழ்ச்சி துண்டிக்கப்படுமா? உங்களுக்கு தெரியும் ஐயா, யுத்தத்திற்கு பிறகு உங்களுக்கு தெரியும் ஒரு நாட்டில் அமைதி திரும்பி கொண்டு வந்த நேரத்தில் தான் உங்களுக்கு தெரியும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றது. அது ஒரு மிக சிக்கலான காலகட்டத்தில், மிக முக்கியமான காலகட்டத்தில் எங்கள் பொருளாதாரத்தை பாதித்தது. என்றால் யுத்தம் முடிந்த பிறகாவது ஒரு வெளிநாட்டு முதலீடுகள் வரும், வளமைக்கு திரும்பி கொண்டிருக்கும் பொருளாதாரம் மிக மீழ்ச்சியை ஏற்படுத்தும் என்ற நிலைமையெல்லாம் அந்த தாக்குதல் இடம்பெற்றது. அதன் பிறகுதான் வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடியை இலங்கை அரசாங்கம் எதிர்கொண்டது, இலங்கை மக்கள் எதிர்கொண்டார்கள். 22ஆம் ஆண்டில் வரலாற்றில் முதல் தடவையாக இலங்கை வெளிநாட்டு கடனை திருப்பி தர முடியாது என்று அறிவிக்க வேண்டிய கட்டம் உருவானது. அப்ப இதுக்கெல்லாம் ஆண்ட கட்சிகள் தான் பொறுப்பு என்ற ரீதியில குற்றம் சாட்டி அந்த பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு ஒரு 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 புது கட்சி உண்டு, ஒரு 4% வாக்குகளை கொண்டிருந்த கட்சி ஒரு ஜனாதிபதி தேர்தலையும் பொது தேர்தலையும் மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சி அமைத்திருக்கின்றது. இலங்கை வரலாற்றில் முதல் தடவை ஒரு சிஸ்டம் சேஞ்ச், ஒட்டுமொத்த முறைமையை மாற்றி அமைத்தல் என்ற கொள்கையுடன் அந்த கட்சி வந்தது. மக்கள் பெரிதாக எதிர்பார்த்தது உண்மை. ஆகவே உண்மையான பொருளாதார நிலைமை என்ன? வெள்ளை அறிக்கை என்று எல்லோரும் பேசுகிறார்கள். வெள்ளை அறிக்கை என்றால் என்ன என்றால், நாட்டின் நிதி நிலைமை உண்மையிலேயே என்னவாக இருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கம் அந்த சிஸ்டம் சேஞ்ச், அந்த முறைமையை ஒட்டுமொத்தமாக மாற்றுவதற்குரிய சவால்கள் என்ன, தடைகள் என்ன என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். அது இடம்பெறவில்லை. அடுத்தது உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தலில் இந்த ஜனாதிபதி வெற்றி பெற்று விட்டார் என்றால் உங்களுக்கு தெரியும் பொது தேர்தலில் அந்த கட்சி தான் மாபெரும் வெற்றியை பெறப்போகின்றது என்று. ஆகவே அந்த ஜனாதிபதி
அந்த அடுத்த கட்டத்திற்கு மிக வேகமாக அவர்களுடைய குழுவினர்கள் சென்றார்களா? என்ன மிகப்பெரிய வெற்றியை பொறுத்ததில் பெறப்போகிறோம். ஆகவே நாங்கள் தேசிய பட்டியலிலாவது எங்களுக்கு மிக பலமான நிபுணர்களை வெளியிலிருந்து கொண்டு வந்து அமைச்சரவையை உறுதியாக அமைக்க வேண்டும் என்ற நோக்கம் அவரிடம் இருந்ததா? ஏன்னா இன்று குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்றது. அமைச்சர்களில் பலருக்கு அந்த இயலுமை போதாமல் இருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய இயலுமை போதாமல் இருக்கின்றது. ஜனாதிபதி செயற்படுகின்றார், ஆனால் அவருக்கு ஈடாக பல அமைச்சர்களை ஜனாதிபதிக்கு ஈடாக பார்லிமெண்ட் உறுப்பினர் செயற்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது. அதிகாரிகள் எந்த அளவுக்கு உரியவர்கள் உரிய இடத்துல நியமிக்கப்பட்டார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது. ஆக இப்பொழுது வரும் குற்றச்சாட்டு பொருளாதாரம் அப்படியே நிற்கின்றது என்ற வெளிநாட்டு சூழல் நிலை மோசமாக இருக்கின்றது. சூறாவளி வெள்ளம் எல்லாம் வந்தது. வெளிநாட்டு சூழ்நிலை மோசமாக இருக்கிறபடியால் இலங்கையில் ஏற்றுமதி இறக்குமதி பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அரசாங்கம் ஜனாதிபதி கூறி பதவிக்கு வந்த விடயங்கள், நாங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை செய்ய போகிறோம் என்ற விடயங்கள் இடம்பெறவில்லை அல்லது மெதுவாக இடம்பெறுகின்றன. மக்கள் வேகமாக எதிர்பார்க்கிறார்கள். வேலையின்மை அதிகமாக இருக்கின்றது. இலங்கையுடைய நாணயத்தின் பெறுமதி மிக வேகமாக வீழ்ச்சியடைந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இன்னொரு மிக பாரிய நெருக்கடிக்குள் நாடு விழுந்து விடுமா என்ற அச்சமும் இப்பொழுது பரவலாக எழுப்பப்படுகின்றது. ஆகவே இதுல ரெண்டு பக்கமும் நாங்கள் பார்க்க வேண்டும். அரசாங்கம் இன்னும் சிறப்பாக சேர்க்கலாமா? அரசாங்கத்தில் உள்ள தடைகளை சவால்களை மக்களிடம் அரசாங்கம் கூறியதா என்ற பல்வேறுபட்ட கேள்விகள் இங்கே எழுவது தவிர்க்க முடியாமல் தான் இருக்கின்றது. ஆம், நீங்கள் இப்போது அரசாங்கத்திடம் சில கேள்விகளை தவிர்க்க முடியாது என்று கூறினாலும் நீண்ட காலமாக இந்த அரசு மீது ஒரு முக்கியமான வினா என்னிடம் இருக்கின்றது. நீங்கள் அந்த துறை சார்ந்து இருக்கக்கூடியதனால் இந்த வினாவை உங்களிடம் கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய துறையிலிருந்தே நாம் இப்போது அந்த வினாவுக்குள் சென்று விடுவோம். நீங்கள் ஒரு புதிய, அதாவது கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையினுடைய தலைவராக பொறுப்பெடுக்கின்ற போது என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டது? நீங்கள் பொறுப்பெடுப்பதற்கு முதல் நாள் அதில் பணியாற்றிய பழைய துறை தலைவராக இருந்தவர், அது தொடர்பான நிதியாக இருக்கலாம், நிர்வாகமாக இருக்கலாம், அல்லது அங்கிருக்கக்கூடிய குறைந்த அங்கிருக்க காகிதங்கள் தொடர்பிலான கூட ஒரு இன்வென்ட்ரி ஒன்றை உங்களிடம் சமர்ப்பிப்பார். ஒரு அறிக்கை, அது வெள்ளை அறிக்கை ஒன்று உங்களிடம் ஒப்படைக்கப்படும். அதன் பின்னர் அந்த திணைக்களகம் அல்லது அந்த துறைக்குள் நீங்கள் செல்லுகின்ற போது நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை ஒன்றை தயார் செய்து உங்களுடைய கோப்புகளில் இட்டுக்கொள்வீர்கள். இவ்வளவு கதைக்கின்ற இந்த நல்லாட்சி அரசாங்கம் அல்லது அனுர அரசாங்கம் இப்போது அந்த வெள்ளை அறிக்கை தயாரித்ததா? இந்த ஆட்சியை பொறுப்பெடுக்கின்ற போது நிதி மோசடி இடம்பெற்றிருந்தது. எல்லா துறைகளிலும் நிதி மோசடி இடம்பெற்றது. ஒவ்வொரு அமைச்சுக்களாக ஒரு வெள்ளை அறிக்கை அரசால் தயாரிக்கப்பட்டதா? அல்லது அது தயாரிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை இவர்களிடம் இல்லாமல் இருந்ததா? அல்லது இவர்கள் அதை தயாரிப்பதற்கான நிபுணர்கள் இல்லாமல் இருக்கின்றார்களா? அல்லது இது தொடர்பான முழுமையான அறிவு அவர்களிடம் இல்லையா? எப்படி நாம் எடுத்துக்கொள்வது? உங்களுடைய கேள்வி என்னுடைய பதில் எல்லாமே அங்கே துண்டு துண்டாக இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய பதில். எல்லா விடயங்கள் அங்கே புதிந்து காணப்படுகின்றன. உண்மையிலேயே பொருளாதார நிலைமை என்ன என்பதை நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும். அதனுடைய சிக்கல்களை சொல்லியிருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஒரு நிறுவனத்தின் தலைவர் புதிதாக வரும்போது கூட உடனடியாகவே மாற்றங்களை ஏற்படுத்த இயலாது என்று சொன்னால், இப்போ ஒரு ஊழல் நடந்திருக்கின்றது என்று சொன்னால் அந்த ஊழல் செய்தவர்கள் எல்லா ஊழலுக்கும் உரிய ஆதாரங்களை வைத்துவிட்டு செல்ல மாட்டார்கள். நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், பல்வேறுபட்ட நபர்கள், பல்வேறுபட்ட அமைச்சர்கள், செயலாளர்கள்லாம் அடிக்கடி மாற்றப்படுவார்கள். அவர்களுடைய சில ரகசிய ஆவணங்கள் எல்லாம் அவர்கள் வீடுகளில் கொண்டு சென்று விடுவார்கள். அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஆகவே ஒரு மிகப்பெரிய ஊழல்கள்லாம் இடம்பெற்றிருக்கின்றன என்றால் உங்களுக்கு தெரியும், எல்லா ஆவணங்களும் அவர்கள் சரியாக எல்லாத்தையும் கொடுத்து விட்டு போவார்கள். உங்களுக்கு தெரியும், அண்மையில் மேற்கு வங்கத்தில் ஒரு ஆட்சி மாற்றம், புதிதாக சுவிந்த அதிகாரி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைச்சிருக்கின்றது முதலாவது தடவையாக. அவர் வந்தவுடன் அறிவித்தது என்னன்னு சொன்னால், அதிகாரிகள் எல்லோருமே ஆவணங்களுக்கு பொறுப்பு, எந்த ஆவணங்களும் வெளியே போகக்கூடாது என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். இப்படி ஆவணங்கள் வெளியில போகும், அதிகாரிகள் எல்லாம் ஒத்துழைப்பார்கள், அதிகாரிகளுக்கும் இதுல பங்கு இருக்கலாம். ஆகவே எந்த அதிகாரி எந்த திணைக்களத்திலிருந்து ஆவணங்கள் இல்லாம போறதோ அந்த அதிகாரி தான் பொறுப்பு என்ற அறிக்கை வந்தது. அப்படி இங்கே வந்ததாண்டா இதுவரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு கூடுதல் தகவல், மம்தா பானர்ஜியோடு கூடவே இருந்தவர் தான் இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர். அவற்றை கட்சியில் இருந்தால் அது நீங்க சொல்வது உண்மைதான். அவரும் திரிணாமுல் காங்கிரஸ்லாம் இருந்தவர். ஏன் அசாம் முதலமைச்சர் கிமந்த சர்மா கூட அவரும் காங்கிரஸ்காரர் தான். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இதே மஹிந்த ராஜபக்சவோடு தான்
அனுர்குமார் திசாநாயக்க இருந்தவர். இதே சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் ஆட்சியில் தான் விவசாய அமைச்சராக இருந்தவர். அப்படி என்றால் அந்த விடயங்களை இவர் தட்டி பார்ப்பதற்கு அச்சப்படுகிறார். தானும் அதற்குள் வந்து விடுவேன் என்று. நான் அப்படி உங்களோட வியூல போறத விட நான் அப்படி பார்க்கறேன்னு சொன்னால் இந்த அந்த எல்லோருமே உங்களுக்கு தெரியும் அரசியல்வாதிகள் மாறலாம், அமைச்சர்கள் மாறலாம், செயலாளர்கள் மாறலாம். ஆனால் ஒவ்வொருவருக்கும் இடையிலே தொடர்பு இருக்கிறது, உறவு இருக்கின்றது. நானே நேரடியாக கண்டிருக்கிறேன். பார்லமெண்டத்தில் கீரியும் பாம்பும் அடிபடுவார்கள், வெளியிலே வந்து எல்லாம் கையை கொடுத்து சிரித்து காய்ச்சி கொண்டு நிற்பார்கள். நான் பல விடயங்களை பார்த்திருக்கிறேன். நீங்கள் கற்பனையில் எட்டாத கூடிய அளவுக்கு பார்லமெண்டத்திலையும் வெளியிலையும் கடுமையாக விமர்சிப்பவர்கள் அவர்கள் நேர சந்திக்கும் போது தொலைபேசியை கொண்டு கொடுப்பது, இனிமேல் நட்புடன் பேசுவதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே எல்லோரும் நண்பர்கள் தான். ஆகவே பாராளுமன்றத்தில் அவர்கள் செயற்படும் விதம் மாதிரி அவர்கள் தனிப்பட்ட ரீதியில் செயற்படுகிறார். எல்லோரையும் தான் நான் சொல்லுகிறேன். கடந்த ஆட்சி, இந்த ஆட்சி எல்லாம். இலங்கை வரலாற்றில் இப்படியான வெள்ளை அறிக்கைகள் வெளிவந்திருக்கின்றன. இல்லை, நான் அறிந்த வரைக்கும் இதுவரைக்கும் சொல்லுகிறேன். இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறேன். இப்ப சிங்கப்பூர் பிரதமர் லீ குவான் யூ, இன்னொரு இலங்கை தமிழர் இருந்தார் ராஜரட்னம் அண்டு, இன்னொரு சீன இனத்தவர், 3 பேரும் தான் சிங்கப்பூருடைய ஸ்தாபக தலைவர்கள். அவர்களை சொல்லுவார்கள் ரூத்லெஸ்லி ஜென்யூன் அண்டு, மிக கொடூரமான நேர்மையாளர்கள் அண்டு. ஏன்னா அவர்கள் ஒரு பெனி கூட சிங்கப்பூர் டாலர்ல ஒரு பெனி கூட எடுக்கவில்லை. ஆகவே அவர்கள் மிக பயங்கரமான நேர்மையாளர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய அமைச்சை சேர்ந்த அமைச்சர்கள், அவர்களுடைய கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் ஒரு கம்பெனியிடம் இருந்து நிதியை பெற்று வெளிநாட்டுக்கு சென்று அந்த விடுமுறையை கழித்து விட்டு வந்த பிறகு அனைவருமே சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள். அதான் அந்த கொடூரமான நேர்மை. அப்படி யாராவது கொடூரமான நேர்மையாளர்கள் தான் எல்லோரையும் தண்டிப்பார்கள். என்றால் அவர்கள் ஒரு ரூபாய் கூட எடுக்கக்கூடாது. அப்படி யாராவது இருந்தால் தான் நீங்கள் சொல்லுவது நடக்கும். அது கற்பனையா இல்லையான்னு எனக்கு தெரியவில்லை. இப்போது இலங்கை இருக்கின்ற சூழ்நிலையில் வெளிநாட்டு நாணயங்களின் பெறுமதிகள் வரம்பு மீறி அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. இது எந்த கட்டத்தில் முடிவுறப் போகின்றது, அல்லது ஒரு ஆபத்தான கட்டத்துக்கான அறிகுறிகளாக இவற்றை பார்க்கலாம்? இலங்கை நாணயத்தின் பெறுமதி ஏன் குறைவடைகின்றது என்பதற்கு ஒரு விடை இருக்கின்றது. அதாவது இலங்கைக்கு உள்ளே வரும் டாலர்களின் அளவு, அதாவது வெளிநாட்டு நாணயம் நாங்கள் இலகுவாக டாலர் என்று சொல்லுவோம். இலங்கைக்கு உள்ளே வரும் டாலரின் அளவு குறைகின்றது, வெளியே செல்லும் டாலர் அதிகரிக்கின்றது என்று வைத்துக் கொண்டால், உங்களுக்கு தெரியும், அது கேள்வி நிரம்பல் அடிப்படையில் பார்த்தால் உள்ளே வருவது நிரம்பல், வெளியே செல்வது கேள்வி என்று பார்த்தால் கேள்வி அதிகமாக இருக்கின்றது, நிரம்பல் குறைவாக இருக்கின்றது என்று சொன்னால் விலை கூடும். விலை கூடுது என்று சொன்னால் டாலர் 310 320 28க்கு வந்தால் இலங்கை ரூபாயின் பெறுமதி குறைகின்றது, டாலர் பெறுமதி அதிகரிக்கின்றது அர்த்தம். அதான் இப்ப நடக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இலங்கை இறக்குமதி செய்கிற அத்தியாவசிய பொருள் பெட்ரோலியம் உட்பட, எரிவாயு உட்பட, அது கேள்வி குறையாது, அது வந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் ஏற்றுமதி ரீதியாக இலங்கைக்கு பாரிய பிரச்சனை இருக்கின்றன. மிக முக்கியமாக இலங்கைக்கு அதிக அளவு அந்நிய செலாவணியை தருகின்ற உல்லாச பணத்துறை மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது, மத்திய கிழக்கு மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே டாலர் வரத்து குறைந்திருக்கின்றது. அப்போ டாலர் வரத்து குறைந்து டாலர் வெளியேறுவது அப்படியே இருக்கின்றது, அது இன்னும் அதிகரிக்கிறது என்று சொன்னால் இலங்கை ரூபாயின் பெறுமதி குறைவதை நீங்கள் தவிர்க்க முடியாது. அதால் என்ன நடக்கும் என்று சொன்னால், இலங்கை ரூபாயின் பெறுமதி குறைய குறைய இறக்குமதி செலவும் அதிகரிக்க போகுது. இலங்கை ரூபாயில் இறக்குமதி செலவு அதிகரிக்க போகின்றது. ஆகவே பொருளாதாரம் மிக சிக்கலான கட்டத்தை நோக்கி சொல்கின்றது. ஆனால் இன்னொரு பிரச்சனை, இலங்கை ரூபாய் மட்டுமில்லை, இந்திய ரூபாயின் பெறுமதியும் மிக கணிசமாக வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றதுதான் அங்கிருந்து வரும் செய்திகள் வருகின்றன. ஏன்னா உலகம் பொருளாதார மந்தத்தை நோக்கி நகர்கின்றது. இந்தியா சில முன்னேற்பாடுகளை செய்கின்றது, போக்குவரத்துகளை குறைக்கும்படியாக, அல்லது பெட்ரோல் வாகனங்கள் அல்லது டீசல் வாகனங்களின் பயன்பாடுகளை குறைக்கும்படியான உத்தரவுகள் என்பதை விட ஒரு சில ஆலோசனை அறிவிப்புகளை வெளியிடுகின்றது. ஏன் எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் இலங்கை அரசு எந்த நம்பிக்கையில் பயணிக்கின்றது இவ்வளவு சுமைகளையும் கடந்து? நிச்சயமாக நீங்க சொல்வது சரி. இலங்கை அரசாங்கமும் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இந்த உங்களுக்கு தெரியும், பெட்ரோல் டீசல் என்பவற்றை ஒரு கோட்டா முறைக்குள்ள கொண்டு வந்தது, QR கோட்டுக்குள்ள கொண்டு வந்ததுதான் இப்போரளவு அந்த மிக மோசமான நெருக்கடியை ஏற்படுத்தாமல் இருக்கின்றது. ஆனால் விலை அதிகரிக்க போகின்றது. ஏன்னா உலக சந்தையில விலை கூடும் போது இலங்கை மட்டும் விலையை குறைக்க செய்யலாது. அப்ப இலங்கை அரசாங்கம் மானியம் கொடுக்க வேண்டும். என்றால் பெட்ரோலோட விலை அதிகமாக இருக்கின்றது, நீங்க குறைந்த விலைக்கு வில்லுங்கள் என்று கம்பெனிகளுக்கு கூறினால்
ஒன்று இலங்கை அரசாங்கம் அந்த மானியங்களை கொடுக்க வேண்டும், அல்லது நீங்கள் விலை அதிகரிக்க வேணாம் என்று சொன்னால் இலங்கை அரசாங்கம் கூடிய விலைக்கு இறக்குமதி செய்து குறைந்த விலைக்கு கொடுங்கள் என்று சொன்னால் இலங்கை பெட்ரோலிய கம்பெனி நட்டத்தை எதிர்கொள்ளலாம். ஆனால் இந்தியன் ஐஓசி கம்பெனியோ அல்லது சைனோபெக்கோ அப்படி செய்யாது. அவர்கள் இறக்குமதி செய்ய மாட்டார்கள். ஏன்னா கூடிய விலைக்கு வாங்கி குறைந்த விலைக்கு விற்க மாட்டார்கள். ஆகவே இலங்கையில் பற்றாக்குறை ஏற்படும். ஒன்று இலங்கை அரசாங்கம் விலை அதிகரிப்புக்கு அனுமதிக்க வேண்டும், அல்லது எல்லோருக்குமே நீங்கள் ஒரு விலைக்கு இறக்குமதி செய்கிறீர்கள், அதை விட குறைத்து வில்லுங்கன்னா அவ்வளோத்துக்கு மானியம் கொடுக்க வேண்டும். அந்த இயலுமை இலங்கை பொருளாதாரத்துக்கு இல்லை. ஆகவே விலை என்ன அதிகரிக்க போகின்றது, மின்சார கட்டணங்கள் என்ன அதிகரிக்கலாம், ஏன்னா இலங்கை அரசாங்கத்துக்கு வேறு தெரிவில்லை. அப்படி இல்லாவிட்டால் பெட்ரோலுக்கு பற்றாக்குறை வரும், மின்சார வெட்டு ஏற்படும். ஆகவே இலங்கை அரசாங்கம் இருதலை கொள்ளிரம்பாக இருக்கின்றது. ஒன்று விலை அதிகரிப்பை அனுமதிக்க வேண்டும், அல்லது மின்சார வெட்டுக்கும் போக வேண்டும், பெட்ரோல் நெருக்கடிக்கும் போக வேண்டி வரும், எரிவாயு நெருக்கடிக்கும் போக வேண்டி வரும். ஆகவே இலங்கை ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கின்றது. இந்த இக்கட்டான நிலைமையை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஏன் முன்னேற்பாடுகளிலும் ஏன் தயக்கம்? கடந்த இரு மாதங்களுக்கு முன்னர் புதன்கிழமை பொது விடுமுறை என்று கூறப்பட்டது. சில முன்னேற்பாடான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது. ஏன் அவை பின்வாங்கப்பட்டன, அல்லது சீராகப்பட்டு விட்டனவா, அல்லது அரசாங்கம் ஏதாவது உள்ளக ரீதியாக நெருக்கடிகளை எதிர்கொள்கிறது? இல்லை, அது புதன்கிழமை விடுமுறை விட்டது இலங்கையில் வெற்றி அளிக்கவில்லை என்றால், வெள்ளிக்கிழமை விட்டால் வியாழக்கிழமை எல்லோரும் போய் விடுவார்கள். புதன்கிழமை விட்டு உங்களுக்கு தெரியும், அவர்கள் புதன்கிழமையில போய் வியாழக்கிழமை வருவதெனும் பெட்ரோல் நெருக்கடியை குறைக்கவில்லை. ஆகவே அது தோல்வியெல்லாம் முடிந்தது. அடுத்தது வீட்டிலிருந்து வேலை செய்யுங்கள் என்று சொல்லுவதும் அது மிக மோசமான பொருளாதார பாதிப்புகளை ஏற்படுத்தும். பாடசாலைகளை மூடுவது, பல்கலைக்கழகங்களை மூடுவதெல்லாம் தீர்வாக அமையாது. ஆகவே மக்களிடம் இப்ப இந்திய பிரதமர் அறிவித்தது போல நீங்கள் அத்தியாவசியமற்ற செலவுகளை செய்யாதீர்கள், பெட்ரோல் நுகர்வை குறையுங்கள், தங்கம் வாங்க வேணாம் என்பது போல அது மக்களை பொறுத்து. அரசாங்கம் பெரிய அளவுக்கு ஒன்றும் செய்யலாது, எல்லாத்தையும் கட்டுப்படுத்தலாம். ஆனால் அரசாங்கம் ஜனாதிபதி முன்வந்து ஒரு நாட்டு மக்களுக்கு உரையாற்றி மிக மோசமான கட்டத்தில் நாடு இருக்குது, உலகம் இருக்கின்றது, ஆகவே மக்களாகவே முன்வந்து சில போக்குவரத்து, அத்தியாவசியமற்ற போக்குவரத்தை தவிருங்கள், தேவையற்ற கொள்வனங்களை குறையுங்கள் என்று சொல்லி மக்கள் அதுக்கு ஒத்துழைத்தாலே ஒழிய அரசாங்கத்துக்கு இருக்கிற ஒரே வழி விலைகளை அதிகரித்து கேள்வியை குறைப்பது. விலைகளை அதிகரித்து கேள்வியை குறைப்பது, மின்சார கட்டணத்தை அதிகரித்து மக்கள் தாங்களாகவே மின்சார பாவனையை குறைக்க செய்வது. அந்த நிலையில நோக்கித்தான் அரசாங்கம் தள்ளப்படுவது போல தெரிகின்றது. அதாவது இயல்பாக அரசாங்கத்தால் ஏதாவது கட்டுப்பாடுகளையும் விதிக்காமல் மக்களாகவே முடிவெடுக்க வேண்டும் என்பது அரசாங்கத்தின் நிலைப்பாடு. அதான் என்ற கட்டுப்பாடுகளை விதித்தால் மக்களுக்கு கோபம் வரும். ஆகவே மின்சார கட்டணம் கூட தாங்களாகவே, உங்களுக்கு தெரியும், மின்குமிழ் ஒரே மின்குமிழை வைத்துவிட்டு ஏனையவற்றையெல்லாம் மக்கள் அணைக்க வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்படுப்பார்கள், குறிப்பாக அந்த நடுத்தர வருமானம், குறைந்த வருமானம் உடையவர்கள். அதே போல பெட்ரோல் பாவனையும் கடுமையாக குறைக்க தேவையற்ற பயணங்களை செய்ய மாட்டார்கள். அந்த வகையில கேள்வியை குறைக்க அரசாங்கம் முற்படுவது போல தெரிகின்றது. 500 ரூபாயை எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா பெட்ரோல் மற்றும் டீசலினுடைய விலைகள்? ஏனென்றால் கடந்த வாரம் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார். இலங்கையில் டீசல் 1 லிட்டரின் விலையை 700 ரூபாய்க்கு மேல் விற்க வேண்டி இருக்கிறது. ஆனாலும் கூட பெருமளவு தொகையை அரசாங்கம் விட்டு நிரப்புவதனால் உங்களுக்கு இந்த பெறுமதியில் தரக்கூடியதாக இருக்கின்றது என்று. அப்படியா இனி வரப்போகின்ற நாட்களில் ஒரு விலையேற்றம், எதிர்பாராத ஒரு விலையேற்றம் இருக்கின்றதா? ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கின்றது, நீங்கள் ஒரு கூடைக்குள்ள ஏராளமான முட்டைகளை வைத்தால் என்ன நடக்கும்? முட்டைகளை அளவுக்கு அதிகமாக அடுக்கினால் அந்த கூடையில் உள்ள அத்தனை முட்டைகளும் உடைந்துவிடும். அதே மாதிரி கோமூஸ் நீரிணையில மிக அளவுக்கு அதிகமாக தங்கி இருந்ததன் விளைவை இன்றைக்கு உலகம் அனுபவிக்கின்றது. அந்த நீரிணையில தான் ஆசியாவின் உயிர் மூச்சு இருக்கின்றது. ஆகவே இலங்கை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் சில விஷயங்கள் இல்லை. ஏன்னா ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இடையான யுத்தம் என்ன முடிந்ததா முடியவில்லையா என்ற எண்ணம் தெரியவில்லை. எந்த நேரமும் யுத்த நிறுத்தம் ட்ரம் அவருடைய கருத்தின்படி அது ஒரு ஊசலாடி கொண்டிருக்கின்றது, உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகின்றார். ஆகவே மீண்டும் யுத்தம் படித்தால் கோமூஸ் நீரிணை எண்ணம் மூடப்படும், எண்ணம் கப்பல் எரியும், அந்த பிராந்தியம் எரியும். ஆகவே இதெல்லாம் இலங்கைக்கு அப்பாற்பட்ட விடயங்கள். ஆகவே டாலருடைய பெட்ரோல் ஒரு பேரல் அதிகமான விலை அதிகரிக்க இலங்கைக்கு உலக சந்தையில பெட்ரோல் விலை அதிகரிக்குமா இருந்தால் இலங்கைக்கு வேற வழி இல்லை. அது இலங்கையில கையில இல்லை. ஆனா இலங்கை பொருளாதாரம் நலிவா இருக்கின்றது. ஏற்கனவே ஒரு நோயாளி இருப்பவருக்கு சாதாரண காய்ச்சல் கூட அளவெழுத்திவிடும். பல மாணவருக்கு ஒரு காய்ச்சல் அவரை விழுத்தாது. ஆனா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஈஸ்டர் ஞாயிறு தாக்கலின் பின்னர் பாதிக்கப்பட்ட நாடு, பொருளாதார உங்களுக்கு தெரியும், கொரோனா
தொற்றால பாதிக்கப்பட்ட நாடு, பொருளாதார வளர்ச்சியால பொருளாதார நெருக்கடியால பாதிக்கப்பட்ட நாடு. இந்த நிலைமையில தான் இந்த வளைகுடா யுத்தம் மிக மிக பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அது ஏற்கனவே நலிவான நிலைமையில பொருளாதாரம் இருக்கும்போது ஒரு ஒரு நோயாளி மாதிரி ஒரு சாதாரண ஒரு 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 அதிர்ச்சி கூட இலங்கை பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய நிலைமையெல்லாம் அன்றைக்கு நிலைமை காணப்படுது. இதுக்கு கடந்த காலத்திலிருந்து அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும். ஆம், இந்த வழியை நீங்கள் கூறுகின்றது போன்று மக்கள் இயல்பாக சிந்தித்து செயற்பட வேண்டும் என்று நீங்கள் கூறினீர்கள். ஆனாலும் கூட மக்கள் இயல்பாக சிந்தித்து செயற்பட வேண்டும் என்று நீங்கள் கூறினாலும் மக்கள் இயல்பாக சிந்திக்கின்ற வகையில் இல்லை. அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் என்ன இடம்பெற்றாலும் அன்றாட காட்சிகள் அனைத்தும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் சுமைகள் பின்னால் திருத்தி கொண்டே இருக்கின்றது. அரசும் மக்கள் முடிவெடுக்கட்டும் என்று விட்டு விடுகின்றது. அது ஒரு ஆபத்தான நிலையில் தானே முடிவடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்ல, இலங்கை பொருளாதாரம் நலிவா இருக்கின்றது. கிட்டத்தட்ட 78 வருஷம் சுதந்திரம் கிடைச்சி இலங்கை பொருளாதாரம் மிகப்பெரிய மாற்றத்தை அடையவில்லை, மிகப்பெரிய பொருளாதார அபிவிருத்தி அடையவில்லை. சிங்கப்பூர் மாதிரி, தென்கொரியா மாதிரி, மலேசியா மாதிரி, இப்பொழுது வியட்நாம் மாதிரி மிகப்பெரிய எழுச்சியை காணவில்லை. மக்கள் கூட, இலங்கை மக்கள் கூட மிக ஆக்ரோஷமாக இலங்கையில வேலை செய்வதற்கு தயாராக இல்லை. எல்லோரும் விடுமுறையை எதிர்பார்க்கிறார்கள், எல்லோரும் மானியத்தை எதிர்பார்க்கிறார்கள், எல்லோரும் இலவசத்தை எதிர்பார்க்கிறார்கள். இளைஞர்கள், யுவதிகள் எல்லாம் இங்கே வேலை செய்வதற்கு பெருமளவானோர் தயாராக இல்லை. ஆனால் வெளிநாடுகளில் போய் அவர்கள் கடினமாக உழைக்க தயாராக இருக்கிறார்கள். இந்த மனநிலை மாறும் வரைக்கும் அரசாங்கம் ஒரு வழிகாட்டியா இருக்க வேண்டும். அரசாங்கம் தொடர்ந்து மானியங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த அரசாங்கம் கூட உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த அரசாங்கம் சமர்ப்பித்த வரவு செலவு திட்டத்தில் கிட்டத்தட்ட 80 முதலாவது வரவு செலவு திட்டம் 80%, அடுத்ததில் 75% நடைமுறை செலவுக்கு போகின்றது. நடைமுறை செலவுன்னா என்ன? முதலாவது வட்டி கொடுப்பனவு, 2வது மானியம், 3வது அரசு ஊழியர்களின் சம்பளம். இதெல்லாம் நடைமுறை செலவுகள். இந்த 3 செலவுகளும் தான் 75%க்கு 80%க்கு வருகின்றது. ஆகவே அபிவிருத்திக்கு பணம் இல்லை. இவற்றை குறைக்கவும் மேலாது. அப்ப இந்த அரசாங்கம், இந்த நாடு ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட், நலம்புரியலை அடிப்படையாக கொண்ட நாடு, எல்லாத்தையும் இலவசமா. இப்ப இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளும் 1940களில் இருந்தது போல எல்லாத்தையும் இலவசமாக வழங்குவதாக தான் இருக்கின்றது. ஆகவே இலவசங்களுக்கு அள்ளி இறைக்கும் நாடு அது. உங்களுக்கு தெரியும், அது தமிழ்நாடு. பல இந்தியாவில் பல மாநிலங்களையும் பாருங்கள். சிங்கப்பூர் அங்கே இருக்கின்றது, தென்கொரியா அங்கே இருக்கின்றது. அவர்கள் எல்லாம் எங்களுக்கு பின்னால் இருந்த நாடுதான் தென்கொரியா. சிங்கப்பூர் அங்கே இருக்கின்றது. அவர்கள்லாம் இலவசத்தை நம்பி வாழவில்லை. இலவசத்தை நம்பி வாழ்ந்தவர்கள் இன்றும் 1000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் வரிசையில் நிற்க வேண்டிய நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அரசாங்கம், தலைவர்கள் எல்லோரும் வழிகாட்டியா இருக்க வேண்டும். மக்கள் உணர்ந்து அபிவிருத்தி என்பது வானத்திலிருந்து வராது, நீங்களாகவே பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு கடினமாக உழைக்க வேண்டும். இலவசங்களை நம்பி தேர்தலில் வாக்களித்தால் இன்னொரு 50 வருஷத்துக்கு நீங்கள் இப்படிதான் இருக்க வேண்டி வரும். இலங்கையில் நீங்கள் கூறுவது போன்று இலவசங்கள் நிறுத்தப்பட வேண்டும், அல்லது இப்போது பல தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படாமல் அங்கு வெறுமையாகவே இருக்கின்றன. குறிப்பாக சொல்ல போனால் பல்கலைக்கழகம் செல்லுகின்ற மாணவர்களின் தொகைக்கு அதிகளவான மாணவர்கள் வெளிப்பரப்பிலே வேலைகளுக்காக காத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கான பயிற்சி கூடங்கள் அல்லது வெளிநாடுகளில் இருப்பது போன்று வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர் எதுவுமே இந்த அரசாங்கத்தினுடைய திட்டத்தில் இல்லை. அங்கு டெக்னிக்கல் காலேஜ், தொழில்நுட்ப கல்லூரி என்ற ஒன்று இருக்கின்றது. அதுக்கும் சில வரையறைகள் இருக்கின்றது. ஏன் இந்த அரசாங்கத்தால் அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களால் அந்த பல்கலைக்கழக உட்புகுவுக்கு பின்னர் இருக்கக்கூடிய மாணவர்கள் தொடர்பிலான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவதில் எது தடையாக இருக்கின்றது? ஒன்று, அரசாங்கத்தால் லட்சக்கணக்கான பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்பை வழங்க இயலாது ஒவ்வொரு வருஷமும். தனியார் துறை பல்கி பெருக வேண்டும், விரிவடைய வேண்டும். அது இலங்கையில் நடப்பதாக தெரியவில்லை. இலவசங்கள் வழங்கக்கூடாது என்பதில் நான் மிக கவனமாக இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் உரியவர்களுக்கு அந்த இலவசம் வழங்கப்பட வேண்டும். நலிவானவர்கள், அங்கவீனர்கள், வயோதிபர்கள், தேவையானவர்களுக்கு இலவசம் வழங்கப்படும். இலங்கையில் அப்படி இல்லை. நல்லா உழைக்கக்கூடியவர்களும் இலவசத்தை எதிர்பார்க்கிறார்கள். இலவச கல்வி, கல்வியை மட்டும் எடுங்களேன் நீங்கள். இலவச கல்வி, பாடசாலைகளுக்கு பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, புத்தகங்கள் இலவசம். இந்த அரசாங்கம் அபியாச கோப்பிகளுக்கு 6000 ரூபாய் கொடுக்கின்றது. சில பாடசாலை சீருடை இலவசம், சில பாடசாலைகளுக்கு மதிய உணவு வழங்கப்படுகின்றது, சப்பாத்து வழங்குறதுக்கு வாங்குவதற்கெல்லாம் பணம் கொடுக்கப்படுகின்றது. பெற்றோருடைய கடமை என்ன? எல்லாமே அரசாங்கம் இலவசமாக தர வேண்டும் என்று சொன்னால் பெற்றோருடைய கடமை என்ன? அந்த பணம் எங்கிருந்து வருகிறது என்றுதான் கேள்வி. ஆகவே நீங்கள் மானியங்களுக்கு, தேவையில்லாதவர்களுக்கெல்லாம் மானியங்கள் இறைத்த பிறகு அபிவிருத்தி வரவில்லை, தனியார் துறை பல்கி பெருகவில்லை, வேலை வாய்ப்புகள் உருகவில்லை. அரசாங்கம் பல்கலைக்கழகத்துக்கு பட்டதாரிகளை உருவாக்கி
தனியார் துறை அவர்களை வாங்கவில்லை என்று சொன்னால் அரசாங்கம் அவர்களை அடிமாட்டு விலைக்கு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய்க்கு வாங்குகின்றது. அரசாங்கத்திடம் போதிய வேலை வாய்ப்புகள் இல்லை. ஆகவே என்ன நடக்கின்றது? ஆகவே இந்த பிரச்சனை பல வெளிநாடுகள் நோக்கி எல்லோரும் புலம்பெயர்கிறார்கள். ஆகவே இந்த அடிப்படையில் உள்ள பிரச்சனை என்ன? இந்த அரசாங்கம் கல்வி சீர்திருத்தம் கொண்டு வந்தது. ஆரம்பத்தில் ஒரு குழு அமைக்கப்பட்டது, அதில் சிக்கல் வந்தது. திரும்பவும் ஒரு குழு அமைக்கப்பட்டது, அதில் ஒரு பொருளியல் நிபுணர்கள் கூட இல்லை. ஆகவே பொருளாதாரத்துக்கும் கல்விக்கும் இடையில தொடர்பு இல்லை என்ற குற்றச்சாட்டு வருகின்றது. இலங்கை இப்பொழுதும் ஊழியச்சரிவான துறைகளிலிருந்து தான் அந்நிய செலாவணியை பெறுகின்றது. அது தேயிலையா இருக்கலாம் ஊழியச்சரிவு, அடுத்தது ஆடைகளாக இருக்கலாம் ஊழியச்சரிவு, அடுத்து புலம்பெயர்ந்த இலங்கைகளை அனுப்புவதாக இருக்கலாம் ஊழியச்சரிவு, உல்லாச பயணத்துறை ஊழியச்சரிவு. அப்போ தொழில்நுட்ப சரிவான உற்பத்திகள் இலங்கை. அப்போ கல்விக்கும் பொருளாதாரத்துக்கும் இடையிலான தொடர்பு என்ன? இலங்கையில் கல்வி ஏன் பொருளாதாரத்தை அபிவிருத்தி ஏற்படுத்தவில்லை? இதற்கு யார் பதில் அளிப்பது? ஏன் தொழில்நுட்ப சரிவான உற்பத்தி பொருட்களை இலங்கை ஏற்றுமதி செய்யவில்லை? 80 வருஷம் போய்விட்டது. ஏன் பொருளாதாரம் ஒரு மாற்றத்துக்கு உள்ளாகவில்லை? எப்படி வருமானம் கூடும் மக்களுடைய வருமானம்? அப்ப இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இந்த சிஸ்டம் சேஞ்ச், முறைமையை ஒட்டுமொத்தமாக மாற்றுவது என்பது இலகுவானது அல்ல. ஆம், நீங்கள் கூறுகின்ற விடயம் நாங்கள் தொடர்ந்து விவாதிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் இலங்கை அரசை பொறுத்தவரையில் துறை சார்ந்து இருக்கக்கூடிய வெளிப்புலத்தில் இருக்கக்கூடிய புலமையாளர்களை உள்ளே எடுப்பது என்பது ஒரு நடைமுறை சாத்தியம் இல்லாத விடயமாக இருக்கின்றது. அவருடைய கட்சி கட்டமைப்பிலும் சரி அல்லது பொறுப்பு நிலைகளிலும் சரி ஒருவர் இருவரை தவிர மிகுதியாக இருக்கக்கூடிய அத்துணை பேரும் அந்த கட்சியோடு இணைந்து பயணித்தவர்கள். இதனை திருத்துவது அந்த அரசுக்கு கடுமையாக இருக்கின்றதா அல்லது கடினமாக இருக்கின்றதா அல்லது இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை அரசுகளுடைய முறையைத்தான் அனுர அரசும் பின்பற்றுகிறது? இது ஒரு சிக்கலான கேள்விதான் உண்மையிலேயே. என்ன சொன்னால், ஒரு அரசாங்கம் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் தங்கள கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு பதவிகளை வழங்குவது உலகம் எல்லா நாட்டிலையும் உள்ள நடைமுறை தான். அமெரிக்காவிலையும் அது இருக்கின்றது, இந்தியாவிலையும் இருக்கின்றது. ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில சில முக்கியமானவர்களுக்கு சில பதவிகளை வழங்குவது எல்லாமே நாங்கள் பிழை என்று சொல்லலாது. ஆனால் இந்த அரசாங்கத்துடைய அல்ல இந்த கட்சியினுடைய வாக்குப்பலம் உங்களுக்கு தெரியும், இந்த 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 கடந்த தேர்தலுக்கு முதல் ஒரு 4% 5% தான். திடீரென அது 47 வீதத்துக்கு போய் 50 வீதத்துக்கு அப்படி போனது என்று சொன்னால், இவ்வளவு காலமும் பாரம்பரியமாக அவர்கள் வேறு கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள் எல்லாம் இந்த கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இந்த கட்சியின் கொள்கையை விரும்பி வாக்களித்திருக்கிறார்கள். அப்ப அவர்களை நீங்கள் வேறு கட்சியினர் என்று சொல்லி இந்த அரசாங்கம் புறந்தள்ளுமா இருந்தால், அவர்கள் அடுத்த தேர்தல்களில் அப்படின்னா சரி நாங்கள் எங்களை கட்சிக்கு வாக்களிக்கிறோம் என்று வாக்களிப்பார்களா இருந்தால் பெரிய பிரச்சனை ஆகிவிடும். ஆகவே மற்ற இன்னொரு முக்கியமான விடயம், எந்த கட்சியும் சாராத நிபுணர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த கட்சியும் சார்ந்தவர்கள் அல்ல. ஆகவே அவர்களையும் புறந்தள்ளும் எந்த அரசாங்கமாவது புறந்தள்ளுமா இருந்தால் அதுவும் எதிர்பார்த்த இலக்கை தராது. ஆகவே ஒரு சமநிலையில அரசாங்கம் நகர வேண்டும். நிபுணர்களை கட்சி சாராத வகையிலும் தங்களுடைய கட்சி என்று பார்க்காமல் உள்ளே கொண்டு வந்து நாட்டின் பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் பலருடைய கருத்து. இது இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இந்த கருத்துக்களை தொடர்ச்சியாக கூறி வருகிறோம். ஆனால் அரசு செவிசாய்ப்பதாக இல்லை. கிட்டத்தட்ட கடந்த அரசுக்கும் இந்த அரசுக்கும் இடையில் மாற்றம் இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி செவிசாய்க்கா விட்டால் நீங்கள் சொல்லும் அந்த சிஸ்டம் சேஞ்ச், முறைமையை ஒட்டுமொத்தமாக மாற்றுவது என்பது இயலதாகிவிடும். என்றால் நாடு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. 2 வருடம் கிட்டத்தட்ட நெருங்குகின்றது. அவை இன்னும் 3 வருடம் இருப்பதாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகவே காலம் போய்கொண்டிருக்கின்றது மிக வேகமாக. பெரிய மாற்றத்தை செய்யவில்லை. அபிவிருத்தி திட்டங்கள் பெரிய அளவில் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். பல நாடுகளில் உள்ள வெற்றி பெற்ற முறைமைகள் உங்களுக்கு தெரியும். அரசு நிறுவனங்கள் எல்லாமே ஒரு ஒரு பப்ளிக் ஹோல்டிங் கம்பெனி இப்படி கொண்டு வந்திருக்கார்கள் சிங்கப்பூர்ல. அது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கின்றது. எங்களுக்கு அந்நிய முதலீடுகள் தேவை. அந்நிய முதலீடுகள் வரும்போது, முதலீட்டாளர்கள் வரும்போது ஒரு நிறுவனத்தில் அவர்கள் எல்லா விதமான அனுமதிகளும் பெறத்தக்க வகையில மாற்றங்களை செய்ய வேண்டும். சில அரசியலமைப்பு ரீதியான மாற்றங்களை செய்து இந்த வழிவகைகளை உருவாக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை செய்ய இயலாது. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல முக்கியமான விடயங்களை கூறியிருந்தீர்கள், பல முக்கியமான ஆலோசனைகளை கூறியிருந்தீர்கள். இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இறுதியாக பொதுமக்களுக்கு இந்த பொருளாதார நெருக்கடி சூழ்நிலையில் ஒரு அரசறிவியலையும் பொருளாதாரத்தையும் மற்றும் சமூகவியலையும் மிக நுணுக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு துறைசார் வல்லுநரான நீங்கள் என்ன கருத்தை கூறுகின்றீர்கள்?
அரசும் கூற மாட்டேன் என்று கூறுகிறது, மக்களாக முடிவெடுங்கள் என்று கூறுகிறது. யார்தான் எங்களுடைய நாட்டு மக்களை வழிநடத்துவது என்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை இப்போது இருக்கின்றது. உங்களை பார்க்கக்கூடிய பல மக்கள் உங்களின் விருப்பத்துக்குரியவராகவும் உங்களின் நேசத்துக்குரிய பாசத்துக்குரியவர்களாகவும் இருக்கின்றார்கள். நீங்கள் அந்த மக்களுக்கு எவற்றை கூறுகிறீர்கள்? எவ்வாறு இந்த காலப்பகுதியை கடந்து செல்ல வேண்டும்? இந்த நெருக்கடி மிக்க காலப்பகுதியிலிருந்து ஒரு சுமூகமான காலப்பகுதிக்குள் எப்படி காலெடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற உங்களுடைய ஆலோசனையை மட்டும் பதிவு செய்யுங்கள். 1930க்கு பின்னர் ஒரு மிகப்பெரிய உலக பொருளாதார மந்தத்தை நோக்கி உலகமும் நாடும் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த நெருக்கடியை நாங்கள் முன்பே உணர்ந்து நாடு ரீதியாக நீங்கள் சிந்திப்பீர்களாக இருந்தால் மின்சார பாவனையை இயலுமான அளவுக்கு குறைத்தல். உங்களுக்கு தெரியும், அந்த அதிக அளவு பாவிக்கப்படுற நேரங்கள் பின்னேரம் 6 மணி தொடக்கம் இரவு 9-10 மணி வரைக்கும் தேவையற்ற மின்சார பாவனையை குறைத்தல் முதலாவது. தேவையற்ற பயணங்களை குறைத்தல் முதலாவது. அடுத்ததாவது இப்படிப்பட்ட இந்த எங்களுடைய எரிபொருள் எல்லாம் இறக்குமதியில் தங்கியிருக்கிறபடியால், மின்சாரம் எல்லாம் இறக்குமதியில் தங்கியிருக்கிறபடியால் மக்கள் தாங்களாகவே முன்வந்து இயலுமானவரை பாவனையை குறைத்தால் இறக்குமதி செலவு குறைவடையும், அந்நிய செலாவணியை ஓரளவு சேமிக்கலாம். அதே நேரம் மக்களுடைய குடும்ப வாழ்க்கையை பொறுத்தளவில் அங்கும் தேவையற்ற செலவுகள், இந்த தங்கம் வாங்குவது போன்றவற்றை தவிர்ப்பார்களாக இருந்தால் அடுத்த கட்டத்துக்கு அவர்கள் சேமிக்க வேண்டும். என்றால் சிக்கல் நிலைமை உருவாகி கொண்டிருக்கின்றது, பணவீக்கம் வரப்போகின்றது, விலைகள் அதிகரிக்கப் போகின்றன. ஆகவே மக்கள் அதுக்கு தயாராக இருக்க வேண்டும். ஒரு நெருக்கடியை நோக்கி நாடும் உலகமும் நகர்கின்றன என்பதை மக்கள் உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி சேமிப்பு ஓரளவுக்கு செய்ய வேண்டும், செலவுகளை குறைக்க வேண்டும், வருமானத்தை இயல்பளவுக்கு கூட்டக்கூடியவர்கள் கூட்ட வேண்டும். ஆகவே இவ்வாறு குடும்ப ரீதியாகவும் நாடு ரீதியாகவும் மக்கள் சிந்திப்பார்களாக இருந்தால் இந்த நெருக்கடியை ஓரளவுக்கு வெற்றிகரமாக தாண்டலாம். ஆனால் ஒரு 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 வெற்றிகரமாக தாண்டலாம் என்று சொல்லுவது என்னன்னு சொன்னால் ஒரு வலி இருக்கும் நிச்சயமாக. ஏன்னா உலகம் முழுக்க பாதிக்கப்படும் போது எங்களுக்கும் வலி இருக்கும். ஆனால் நாங்கள் தாக்கு பிடிக்கலாம். எங்களோட விவசாயத்துறை மழை ஓரளவுக்கு பெய்யுமா இருந்தால் விவசாயத்துறை எங்களுக்கு சோறு தரும், கடல் எங்களுக்கு ஓரளவு கரிய தரும். ஆக ஆடம்பர செலவுகளை குறைத்து மக்கள் உயிர் வாழக்கூடிய நிலைமை இருக்குத்தானே. ஆகவே குடும்ப ரீதியாகவும் யோசிக்க வேண்டும், நாடு ரீதியாகவும் யோசித்தால் சில சிக்கனங்களை மக்கள் தாங்களாகவே கடைபிடித்தால் ஓரளவு இந்த நெருக்கடியிலிருந்து நாங்கள் தப்பிக்கொள்ளலாம். ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல முக்கியமான தகவல்களையும் ஆலோசனைகளையும் கூறியமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தமிழ் உங்களுக்கும் மீண்டும் வணக்கம், நேயர்களுக்கும் வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திரசூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு.